உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்களாம் என்ன சார் தலைவர்? ஆனா தலைவரை விடுங்க, நீங்களாம் என்னங்க மனுஷன்? உங்களை திரையில பார்த்து கைத்தட்டவன் தானே வந்தான். ஷால் ரொம்ப அறிவாளி போல இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ இது வரைக்கும் நடந்த சம்பவம்லாம் உங்கள் கண்ணில் வந்து மறைஞ்சு போச்சா, இல்லை கோமாவில் வந்தீங்களா? கள்ளக்குறிச்சியில் 64 பேர் இறந்து போனாங்களே, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? ஏன் வீடியோ போட்டு கொந்தளிக்கலை? அதே மாதிரி எண்ணூரில் 9 தொழிலாளர் இறந்து போனாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அப்போயே குரல் கொடுக்கல? அப்போல்லாம் உங்களுக்கு மனசு வலிக்கலையா? அதுவும் உயிர் தானே. தளபதி உண்மையில் நினச்சிருந்தா கதவுக்கு போயிருக்கலாம், போயிருந்தானா அதே மீது நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் அவன் மனசு, அவன் ஒன்றும் கல் நெஞ்சக்காக கிடையாது, எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு போகிற மனசு கிடையாது. அவனுக்கு மனசாட்சி இருக்குது, அந்த வழியோடு தான் போயிருக்காது. இந்த ஒரு பிரச்சனை வச்சு ஆளாளுக்கு தளபதி முடக்க பார்க்குறீங்க. இதோட அவ்வளோதான், அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி வரமாட்டாது அப்படின்னு எல்லாரும் ஒரே அடியை போட்டு அடிக்கிறீங்க. இனி இருக்குது எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக மீண்டு வருவார். அதே மாதிரி மனசாட்சியோட பேசணும். இது வரைக்கும் தமிழகத்தில் எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. இந்த ஒரு சம்பவத்தை வச்சு எல்லாமே குரல் கொடுக்குறீங்க. உங்களுக்கு மனசாட்சி ஒன்றும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்கு மேலே தமிழகத்தில் எந்த சம்பவம் நடந்தாலும் நீங்கள் குரல் கொடுக்கணும். அப்படி குரல் கொடுக்கலன்னா உங்களை வச்சு பிறந்து எடுத்துருவாங்க. உண்மையில் நீங்கள் மனசனே இல்லைன்னு அர்த்தம். அவர் மனசுல இல்லை கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் மனசனா? இது வரைக்கும் எத்தனையோ சம்பவம் நடந்துருக்கு, அப்போல்லாம் நீங்கள் ஒன்றுமே கொந்தளிக்கல, வீடியோ போடல, அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டீங்களே.